என் பெயர் இந்துமதி, பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். ஒரு 3 years முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோன்றதை ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து சாருக்கு ஃபோன் பண்ணி இதனுடைய விளக்கம்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைங்க கிட்ட எடுத்துட்டு வந்து இதெல்லாம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கண்டென்ட் ரெடி பண்ணி அதை அவங்கள வாசிக்க வச்சு அதை கரெக்ஷன் பார்த்து திருப்பி என்னோட செல்லை கொடுத்து அவங்க கிட்ட அந்த ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு தடவை கேட்டு அதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு 2 நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பசங்களே அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டென்ட்டும் அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவிதை சொல்லலாமா, இந்த பாட்டு பாடலாமா, இந்த பழமொழிகள் சொல்லலாமா அப்படின்ட்டு அவங்களே என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டென்ட் ரெடி பண்ண உடனே செல்லில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு ஆர்வம் வரவே இந்த நிகழ்ச்சியில நிறைய மாணவர்கள் கலந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மீத்திறன் உள்ள மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இதுல வந்தாங்க. மெல்ல மலரும் மாணவர்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு சார் கொடுத்தாரு. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்ச பசங்க தான் இதுல இன்ட்ரெஸ்டா வந்தாங்க. வாசிக்க தெரியாதுன்ற பசங்க வந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க. இப்ப சார் வந்து இதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரு. வெறும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்ட்டு ஒரு சின்னதாக கொடுத்தாரு. அப்ப கொடுக்கும்போது இந்த மெல்ல மலரும் மாணவர்களும் இதுல வந்தாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் ஆடியோ ரெக்கார்ட் பண்றோம், நம்மளுக்கும் சர்டிபிகேட் கிடைக்குது அப்படின்ற விதத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து இந்த 3 வருஷமா நாங்க இந்த எல்லா ப்ரோக்ராம்லையும் நாங்க கலந்துட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லையும் நாங்க கலந்துப்போம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கும் கார்த்திக் ராஜா சாருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீமா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்துனால எனக்கு தமிழ் வாசிப்பு திறன் சுலபமாக இருந்துச்சு. நான் பல போட்டிகளில் கலந்து கொண்டு அதனால எனக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இனிமேல் நான் வரும் போட்டிகளில் கலந்து கொள்வேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூதர்ஷினி, 8ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்துக்கினேன். குடியரசு தினம், சுதந்திர தினத்தில் அதிகமாக ப்ரோக்ராமில் கலந்துப்பேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ண கொஞ்சம் பயம் போகுச்சு. இந்த 3 வருஷமாக நான் சர்டிஃபிகேட்டை வாங்கணும்னு நினச்சேன். அப்புறமா வாங்கிட்டேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராய்ச்சி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், திருவண்ணாமலை மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்து கொண்டதால் எனக்கு தைரியம் இருந்துச்சு. நிறைய சர்டிஃபிகேட்டும் வாங்கினேன். நான் தமிழ் நல்லா சரளமாக படித்தேன். எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் எனக்கு நிறைய பயமாக இருந்துச்சு. நான் இருந்தேன். ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்துக்கினது அப்போ தைரியம் வந்தனால எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக பண்ணுறேன். அதனால் தைரியத்தை உண்டாக்கி கொடுத்த ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி பிரியங்கா, 8ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்து கொண்டதால் எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. குடியரசு தினம், சுதந்திர தினம் ஆகிய எல்லா கலை நிகழ்ச்சிகளிலும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். நான் 6ஆவதுலேருந்து ஆன்லைன் கல்வி ரேடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திக் ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூரோஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்ச்சியில் கலந்துக்கினேன். எனக்கு இதுக்கு முன்னே தைரியமும் இல்லை, தன்னம்பிக்கையும் இல்லை, ஆர்வமும் இல்லை, எந்த போட்டிலையும் கலந்துக்க மாட்டேன். இப்போ பார்த்து படிக்கிறதுன்னு டீச்சர்ஸ் கலந்துனால நான் ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்ச்சியில் கலந்துக்கினேன். பார்த்து படித்தேன். தமிழும் நல்லா திக்காமல் சரளமாக படிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறேன். ஆன்லைன் அறிவியல் தினத்துக்கு, சுதந்திர தினத்துக்கு, கல்வி வளர்ச்சி நாளுக்கு, குடியரசு தினத்துக்குலாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இனி ஸ்கூல்லாம் கூட எல்லா போட்டிலையும் நான் தைரியமா ஆர்வமா கலந்துக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கார்த்திக் ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோஸ்டி காமாட்சி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொட்டாவூர், செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் கலந்து கொண்டதால் தமிழ் சரளமாக படித்தேன். நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டேன். இதனால் என்கிட்ட இருந்த பயம் போய் தைரியம் வந்துச்சு. நிறைய சர்டிஃபிகேட் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி.